வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. போன வீடியோவோட தொடர்ச்சிங்க. அப்படியே அந்த அம்மா என்கிட்ட ஒரு நடுத்தர வயது பெண்மணி தான். அவங்க சொன்னாங்க, "என்னோடய குடும்பம் பிரிஞ்சு போச்சுமா, ஒன்று சேரணும்." அப்படின்ற மாதிரி அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா அங்காளியே இங்கே தன் கணவனை பிரிஞ்சு சிவனை பிரிஞ்சு தான் இந்த இடத்துல அந்த அம்மா கோயில் கொண்டு அமர்ந்திருக்கா. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த கோயிலுக்கு கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்தோ யார் வந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தை கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வைப்பா அந்த அம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் குடும்பம் இனிமேல் ஒன்றுபட்டுடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. இந்த கோயில் மண்ணை மிதிச்சிட்டிங்கல்ல, அமாவாசை நாளில் உங்கள் குறைய அந்த அம்மா தீர்த்து வைப்பா அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் ஒரு தம்பி, சின்ன குழந்தை தான், அவர் ஒரு படித்தா ஒரு 5வது 6வது தான் படிப்பார். அந்த குழந்தை எப்படி இருக்காருனாங்க, இந்த அரவிந்த் சாமி நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சின்ன வயசாக இருந்தால் எப்படி இருப்பார், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தை அப்படியே கண் கலங்கி நிற்குது அப்பா பிரிஞ்சதுனால. அந்த குழந்தைய பிரிஞ்சு போக அவங்க அப்பாவுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னு தெரிலங்க. அவ்வளோ அழகான குழந்தை, அழகான மனைவி. எந்த காரணத்துக்காக பிரிஞ்சு போனாங்களோ தெரியல. ஆனாலும் அவங்க குடும்பம் இனிமேல் கண்டிப்பாக ஒன்றுபட்டுடும்னு என் மனசுலேயும் தோணுது. அதுதான் அந்த பெண்மணி ரொம்பவும் கலங்கி நின்று அழுது நின்று சொன்னாங்க என்கிட்ட. அந்த மாதிரி மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாக அந்த அம்மாவை நாடி வந்தால் குடும்பமும் ஒன்றுபடும். பிரிந்த